அர்த்தம் தான் தெரியுங்க. நீங்கள் சொல்ல சரிதான். அதே மாதிரி தானுங்க இப்போது சிஎம் பதவி சர்வசாதாரண விஷயமா சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குது, எத்தனை இது இருக்குது. அதில் ஏதாவது ஒரு குறை சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்யணும். அதான ஒரு முதலமைச்சருடைய பதவி. நீங்கள் அவரை குறை சொல்கிறீங்க. உங்கள் அரசியலுக்காக உங்கள் இமேஜை ஏற்றுங்கிறதுக்காக நீங்கள் பேசுகிறீங்க அவரை குறை சொல்லி. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி. மாண்புமிகு முதலமைச்சருடைய துணை முதலமைச்சர் நீங்கள் வாடாப்பான்னு கூப்பிடுறீங்க. உங்கள் தொண்டரில் தான் நடந்து கூப்பிடுங்க, நான் ஒன்றே நடந்து வரணும் தும்பராக பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் பேசுறதெல்லாம் சரி. இப்போது திரு விஜய் அண்ணா அவர் சொன்னது உங்களுக்கு அது குறையா தெரியுது. ஆனால் முதல்லன்னா நீங்கள் சொல்கிற மாதிரிங்கன்னா முதல்ல நீங்கள் சொன்னீங்க அரசியல் அவருக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க. அது வாஸ்தவமான விஷயம். இப்போ தான் உள்ள என்ட்ரு ஆகிறாரு. சான்ஸ் கிடைச்சா தான் அவங்களோட திறமை நிரூபிக்க முடியும். சரிங்க, ஏற்றுக்கிறேன். நாம் முதல்ல திரும்பி பார்க்கணுன்னா நம்ம முதல்ல அழுக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்கணுண்ணே. சரிங்களா? அழுக்கு இருக்குன்னா நம்ம சரி பண்ணுங்கண்ணா. நம்ம சரி பண்ணும்போது அதை குறை சொல்லுங்கண்ணா. அப்போ உங்கள் மேலே நிறைய குறை இருக்குங்கண்ணா. அது சரியாக தப்புங்களா சொல்லுங்கண்ணா. இப்போது நான் நல்லா கேட்டேன்னா நீங்கள் கேட்கறதுக்கு என்னால் என்கிட்ட பதில் இருக்குண்ணா. நீங்கள் எப்போ வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்லுங்கண்ணா. ஆனால் நீங்கள் நல்லா கேட்டுங்க. நீங்கள் எங்கே பிறந்தீங்க, எந்த வருஷம் பிறந்தீங்க, எங்கே வேலை பார்த்தீங்க, இப்போ ஹையர் ஆஃபீஸர் எங்கே இருந்தீங்க, எதுக்காக வேலை ரிசைன் பண்ணீங்க, இப்போ எதுக்கு வந்தீங்கன்னு நான் எனக்கு தெரியுங்கண்ணா. இப்போது நல்லா கேட்டுங்க. இப்போது நீங்கள் வந்து மக்கள் என்ன செஞ்சுருக்கீங்க சொல்லுங்க. இப்போது என்ன சொல்கிறீங்க? மக்களுக்காக எதை பேசுகிறீங்களா? இதுவும் கிடையாது. ஆளுங்கட்சி குறை சொல்லணுங்கிறதுக்காக தான் பேசுகிறீங்களா வந்து இது எனக்கு வேணும், இதை செஞ்சு கொடுன்னு சொல்கிறீங்களா? ஹையர் இதில் மேலே நீங்கள் தானே இருக்கீங்க. அப்போ நீங்கள் தானே பேசணும், நீங்கள் தான் சப்போர்ட் சொல்லணும்ல. இப்போ விஜய் சொல்கிற குறை சொல்கிறதுக்காகலாம் நீங்கள் பேசக்கூடாது. இப்போ விஜய் புதுசாக உள்ளே வந்திருக்காப்புல அவர் குறை சொல்கிறதுக்காக பேசக்கூடாது. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? இப்போ உங்கள் மேலே இடத்துல உங்கள் ஆட்சி தானே நடக்குது. சொல்ல முடியும். அங்கே நீங்கள் அதை நீங்கள் சரி பண்ணுங்கள். அதை சரி பண்ணிட்டு அடுத்த குறை சொல்லுங்கள். முதல்ல உங்கள் ஆட்சியே தப்பாக இருக்கும்போது நீங்கள் மாநில ஆட்சியை நீங்கள் பேசலாம் தப்புங்கண்ணா. சரிங்களா? நீங்கள் எப்போ வேணாலும் கேள்வி வேணாலும் நீங்கள் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேங்கண்ணா. எனக்கெல்லாம் தெரியுங்கண்ணா. என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு, எங்கே நடந்தது, என்ன ஆரம்பிச்சது, என்ன நடந்தது, உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துச்சு, நீங்கள் ஏன் உள்ளே வந்தீங்க, மக்கள் என்ன செஞ்சுறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு நான் சொல்கிறேங்க. சும்மா பேசணும் பேசக்கூடாது. நீங்கள் சொல்கிறீங்களா 10-50 பேர் இருந்தால் மைக்கு பிடிச்சி பேசக்கூடாதுன்னு சொல்ல. நீங்கள் முதல்ல ஒரு பத்திரிக்கை நம்ம ரிப்போர்ட் நம்ம இருந்தாருன்னா நம்ம என்னென்ன பேசணும்னு பேசக்கூடாது. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க தமிழ்நாடு மக்களுக்கு சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்க நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதுக்காக போராடுறீங்களா? எதுக்காக ஒரு கொடி எடுத்துறீங்களா? ஏதாவது பேசுனா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறதுக்கு நான் ப்ரெஸ் மீட் எடுத்து